வெல்கம் டு வாபி சாபி மணி. இப்போ நம்ம டவ் ஜோனிஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். இது கிரீன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா +0.15% க்ளோஸ் ஆயிருக்கு. டேஸ் ரேஞ்ச் என்னன்னா 38,727, அதுல இருந்து 38,936 இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம். S&P 500 இதுவும் கிரீன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா +0.25%. டேஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 5,471 இருந்து 5,490 வரைக்கும் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. அடுத்து கோல்டு பார்க்கலாம். கோல்டு பாத்தீங்கன்னா கரண்டா எவ்வளோனா $2,346 யூஎஸ் கரன்சி தான் இது. அண்ட் தென் இது பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா +0.15%. டேஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 2,341 அதுல இருந்து 2,351 வரைக்கும் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்கோ கோல்ட் லிமிடெட். இவங்க வந்து கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி அப்படிங்கிற செக்டாருக்கு கீழே வருவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஜுவல்லரிஸ், ஆர்டிகல்ஸ் மேட் ஆஃப் கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இதெல்லாம் வச்சு ட்ரேட் பண்றாங்க, மேனுஃபேக்சரும் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த கோல்டு ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி இதெல்லாமும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டு, சில்வர்னால ஆன பொருட்கள், காயின்ஸ், ஜுவல்லரி இது எல்லாமே இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 1994ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ பாத்தீங்கன்னா $851. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது $1,027. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி $993 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அன்சர்டனிட்டின்னு பார்த்தோம்னா மீடியம். இவங்களுடைய ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸ் குட்டா இருக்கு. டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 2024க்கு எந்த அப்டேட்டும் இல்ல, பட் 23ல ₹1 டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய டோட்டல் டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 17.611 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 47.3%. அடுத்ததா கல்யாண் ஜுவல்லர்ஸ் லிமிடெட். இவங்க வந்து கன்சியூமர் டிஸ்கிரிஷனரின்ற செக்டாருக்கு கீழே தான் வருவாங்க. இவங்களும் கோல்ட் ப்ராடக்ட்ஸ், ஜுவல்லரிஸ் இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் அண்ட் செல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 1993ல. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ பாத்தீங்கன்னா ₹270. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹423. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹335 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அன்சர்டனிட்டின்னு பாத்தீங்கன்னா மீடியம். இவங்களுடைய ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸ் குட்டா இருக்கு. இவங்க டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அப்கமிங் டிவிடன்ஸ் பத்தி எந்த அப்டேட்டும் இல்ல. ஆனா 23ல வந்து 50 காசு கொடுத்திருக்காங்க 2023ல. அடுத்ததா HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட். இவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ற செக்டார் கீழே வருவாங்க. இவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இது எல்லாமே வேர்ல்டு வைடா பண்றாங்க. இவங்களுடைய இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா 1976. ஃபேர் வேல்யூ பாத்தீங்கன்னா ₹1,363. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹1,444. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹1,678 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டின்னு பார்த்தோம்னா லோ. ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸும் கிரேட்டா இருக்கு. எவ்வளவு டிவிடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 24 இனி இருக்கக்கூடிய மந்த்ஸ்க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி 24லயே இதுக்கு முன்னாடி ₹18, 23ல ₹12, 23ல திரும்பவும் ₹12, 23ல ₹10, 23ல 18, 23லயே பாத்தீங்கன்னா 4 லிஸ்ட் இருக்கு. அப்புறம் 2022ல ₹10, திரும்பவும் 22. ஸோ 22லயும் ஒரு 4 லிஸ்ட் இருக்கு. ₹10, ₹10, ₹10, ₹18. ஓகே. 21ல ஒரு ₹10. ஸோ நல்ல அமௌண்ட் தான் இவங்க டிவிடெண்டா கொடுத்துட்டே இருக்காங்க தொடர்ந்து. இவங்களுடைய டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 57.661 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 5.8%. அடுத்ததா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இவங்க இண்டஸ்ட்ரியல்ஸ்ன்ற செக்டாருக்கு கீழே வருவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா டிசைன்ஸ், மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் சப்ளைஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அண்ட் சிஸ்டம் ஃபார் த டிஃபென்ஸ் அண்ட் சிவிலியன் மார்க்கெட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1954ல ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 188 ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 309. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ரூ. 211 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டின்னு பார்த்தீங்கன்னா மீடியம். இவங்களுடைய ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டா இருக்கு. டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இவங்க வந்து 2024ல இனி இருக்கக்கூடிய மந்த்ஸ்க்கு அப்டேட் எதுவும் இங்க இல்ல. பட் இதுக்கு முன்னாடி 3rd மந்த் 4 மந்த் புள்ளலாம் 0.70 70 காசு 24ல திரும்பவும் 70 காசு 2023லயும் ஒரு 3 தடவை கொடுத்துருக்காங்க 60 பைசா 60 பைசான்னு 22லயும் கொடுத்துருக்காங்க 50 பைசான்னு. ஸோ இருக்க பாத்தீங்கன்னா அது ஒரு 10 பைசா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் வந்திருக்கு அவங்க டிவிடெண்ட்ஸ் கொடுக்கறது. ஓகே, இவங்களுடைய டோட்டல் டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 625.1 பில்லியன் 1 மில்லியன். திரும்பவும் சொல்றேன் 625.1 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 0.2% நியர்லி 0% தான் இது. ஓகே, கடைசியா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ்ன்ற செக்டார் கீழே வருவாங்க. இவங்க வந்து ஷிப்பிங், பில்டிங், ரிப்பேர் ஆஃப் ஷிப்ஸ், ஆஃப் ஷோர் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ வந்து ரூ. 1218 ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 2255 வரைக்கும். இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ரூ. 1648 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி மீடியம். இவங்களுடைய ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் குட். டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2024ல இப்போ இனி இருக்கக்கூடிய மந்த்ஸ்க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. ஆனா 24ல 2ஆம் மாசம் பிப்ரவரி போல ரூ. 3.50. 23ல ரூ. 4, 23ல திரும்பவும் ரூ. 1.50. 23ல ரூ. 3.50. 22ல ரூ. 3.50. 22ல திரும்பவும் ரூ. 1.87 காசு. அதுக்கப்புறம் 23ல திரும்பவும் ரூ. 3.50. 21ல ரூ. 3. 22ல ரூ. 1.25. திரும்பவும் 21லயே ரூ. 2. ஸோ ஆல்மோஸ்ட் ₹2ல இருந்து ₹4 வரைக்கும் கொடுத்துட்டே தான் இருந்திருக்காங்க. இனியும் அதே மாதிரி கொடுப்பாங்கன்னு நம்புவோம். இப்போ இவங்களுடைய டோட்டல் டெட் என்னன்னு பார்த்துருவோம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது லோட் ஆயிட்டு இருக்கு, பார்ப்போம் வருங்க. 2024ல 5.022 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 4.